திருச்சியிலிருந்து சென்னைக்கு கடத்தவிருந்த பச்சை கிளிகள், முனியாஸ் குருவிகள் உள்ளிட்டவை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி காவிரி கரை ஓரங்களில் பச்சை கிளிகள், குருவிகள் உள்ளிட்ட பறவை இனங்கள் பிடிக்கப்பட்டு கடத்தப்படுவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன்படி திருச்சி பேருந்து நிலையம் அருகே வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது திருச்சி பாலக்கரை குருவிக்கார தெருவை சேர்ந்த ஐயம்பாள், ராஜாமணி, ராஜேஸ்வரி, பவுனம்மாள் ஆகிய 4 பெண்களிடமிருந்து 160 பச்சை கிளிகளையும் 300 முனியாஸ் குருவிகளையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக ஈடுபட்ட 4 பெண்களையும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 2 ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 4 பெண்கள் 160 பச்சை கிளிகள் மற்றும் 300 முனியாஸ் குருவிகளை சென்னைக்கு கடத்துறதுக்கு தயாராக இருந்தப்போ எங்கள் தனிக்குழு அவங்கள கையும் களவுமாக கைது செஞ்சிட்டோம். அவங்கள இன்றைக்கி கொண்டு வந்து முறையான இது தமிழ்நாடு வன உயிரின சட்டம் 1972க்கு எதிரான செயல். இது அரசு இந்த ஷெட்யூலில் வரக்கூடிய பறவைகளாகும். அதனால் இது காப்பாற்ற வேண்டியது நமது கடமை.